பியா டெஸ்டில் அப்படியே இருக்கு. பையா இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட். ஸ்கூல் முடிஞ்சிடும். ரெடியாக இருக்குது வந்து. ஸ்ரீலங்காவில் பெருசாக எங்கேயும் செய்கிறது இல்லை. கீமான் பாட்டு பகுதி மாதிரி உலகத்தில் ஒரு பேசும் பொருளாக ரீச் ஆகிற காலத்தில் வேறு மண் சட்டி தான் கொடுக்குறாரு. வேறு லெவலில் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரீச்சாக்குள்ள வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து காட்டணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த 1, 10, 100 அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் தானே, அது வந்து மகாயுகம் வரைக்கும் வந்து எழுதியிருக்காங்க. அது என்னென்று சொல்கிறேன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். சைவர எண்ணி பாருங்க நீங்களே வந்து. ஆனால் வந்து அங்கால இங்கிலீஷ் எழுத்தில் வந்து கிட்டத்தட்ட அர்த்தம்ன்றதுக்கு அங்கால வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இப்படி உண்டு தமிழராய் இருப்பது பெருமை இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இவ்வளோ இது வந்து தமிழில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இத்தனை கோடி அப்படின்லாம் இருக்குது தானே. எனக்கு நமக்கு எனக்கு தெரிஞ்சேன்ட்டு இந்த இருக்குது கோடி வரைக்கும் தான் தெரியும். அதுக்கு அங்கால வந்து இந்த இதான் பார்க்குறேன் இப்படி ஒரு சொல்லலாம் வந்து இருக்குன்னு சொல்லி. ஸோ உண்மையிலே வந்து சூப்பரான விஷயம். இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இதை பார்த்தாலே நிறைய பேருக்கு வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ரெண்டாவது சம்டைம் இது சம்மந்தமாக கதைச்சா டீட்டெயிலில் ஏதாவது இஷ்யூ வந்தாலும் வரும். அதுலேருந்து வந்து அது சம்மந்தமாக வந்து கதைக்கல. அண்ட் ஓகே, இங்கே வரோம். எப்படி எந்த பெருசாக வச்சுருக்காங்க வந்து இந்த இடத்த வந்து பாருங்க, எந்த பெருசாக வந்து எழுதியிருக்குன்னு சொல்லி வல்வெட்டி துறை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன இருக்குது. ஸோ இப்படி ஒரு இடம் வந்து இங்கே வந்து ரீச்சாக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இருந்து ஃபோட்டோ அடிப்பாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபோட்டோலாம் வந்து இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீச்சாக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு காட்டு பகுதி, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து போகிறோம். வா, வேறு லெவலில் இருக்கா. எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. வா, எப்படி இருக்கு ஏரியா. ஏதோ ஒரு பக்கத்தால் போவோம். இதை பாருங்க, ஒரு காட்டு பகுதி மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கு. ஏன்னா உங்களை வந்து அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் வந்து இருக்கலாம், ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படி இங்கே வந்துருந்து. இது வந்து ஃபாரஸ்ட் ஐலண்ட் சொல்கிறேன், ரீச்சாண்ட ஃபாரஸ்ட் ஐலண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பாரம்பரிய ஒடியல் கூழ் அதான் பேசலைங்க. அதோட வந்து டோடி அது எல்லாமே மண் சட்டி தான் கொடுக்குறது. அது மற்றது பிளாயில் இருத்தானே, பிளாயில் அதுலேருந்து தான் கொடுக்குறது. அதான் உண்மையாக வந்து அந்த பிளாயிலையில் கொடுக்குறன்றது பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அது செய்து கொண்டிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து ரெடியாக இருக்குது வந்து. உண்மையில இந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது ஒரு அமைதியான இடம். பீஸ்ஃபுல்லாக ஃபாரினர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். பீஸ்ஃபுல்லாக எல்லாம் வந்து இங்கே வந்து டோடி இந்த பழைய காலத்து கீழே சில கீழே போட்டும் கொடுப்போம், பாய் போட்டு என்ஜாய் பண்ணுறதும் கொடுப்போம். வித்தியாசமாக வந்து செய்தி வச்சுருக்காங்க. நான் ரெகுலேஷன் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இங்கே வந்து இருந்தால். ரெண்டாவது வந்து அமைதியான ஒரு இடம் மாதிரி வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்து இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, வந்து இப்போ நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். விரும்பினா நீங்கள் புலாவில் குடிக்கிறேன்டா புலாவில் குடிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு குடிக்கலாம். இப்போ இந்த நாங்கள் குடிக்க வந்துட்டு ஊத்துண்டோட வந்து நாங்கள் மண்சட்டிலேயே போட்டு நாங்கள் குடிக்க போகிறோம். ஒடியல் கூழ் இதை வந்து பார்க்க நிறைய ஒடியல் கூழ் குடிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்ல கலராக இருக்குது, நல்லா இருக்குது. அது இப்படி ஒரு இடத்துல வந்து குடிக்கிறதுன்றது வந்து வேற லெவல் தானே. காட்டுக்குள்ளே சந்தோஷமா இருக்கா. இனி போறீங்க டைம் ஒன்று தான் அடிப்போம் கோல்வாலே போவோம்ட்டு. முக்கியமாக வந்து சொல்லணும், இது வந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? இது வந்து 5 வரைக்கும் வந்து 5 வரைக்கும் புக்கிங் என்ன நீங்கள் செய்வீங்கன்னா நைட்டு வந்து நைட்டு நம்ம பார்ட்டிகள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அது நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். தனியாக புக் பண்ணி தனியாக புக் பண்ணுற பார்ட்டிகள்னு சொன்னால் நைட் வந்து 11:30 பிரச்சனை, மிட் நைட் வரையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இங்கே டிஜே பார்ட்டிலாம் நைட் நடக்கும்.
காட்டுக்குள்ளே போகிற டான்ஸ் பார்ட்டி எல்லாம் நடக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அது பர்த்டே ஃபங்க்ஷன்கள் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்களா வடிவா செய்யலாம் இங்கே வந்து. பட் லைவ் ஹுக் வந்து நாங்கள் லைவாகவே செய்து கொடுப்போம். இப்போ நீங்கள் ஹூல் எல்லாம் வந்து அவை செய்ய போகிறோம்னா லைவாகவே நாங்கள் காய்ச்சி கொடுப்போம். அப்படி அவங்க நேரடியாக நிற்க பாபிக்கு மற்ற நிறைய ஐட்டங்கள் வந்து கிரில் ஐட்டம் எல்லாமே நாங்கள் செய்து கொடுப்போம். ஓகே சூப்பர். இங்கே வரவங்க வந்து வெட்டிங் நடந்ததில்ல அவுட்டோர். ஆமாம், இந்த சுவிஸ் கார்டு அந்த முதல் நாள் அங்கே நீர்குழம்புல கண்டு காய்ச்சிட்டு வெட்டிங்னு சொன்னார் எனக்கு. ரீச்சாலாம் செய்கிறோம், அவுட்டோரில் செய்கிறோம். இப்போ இது நாங்கள் அண்ணன் ஐடியில் பார்த்து நாங்கள் பாஸ்கர் இந்த ஐடியில் நல்லா இருந்தது. என்ன பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவள் எல்லாரும் ஹாப்பி. அந்த சுவிஸ்லேருந்து தான் வந்தவ. அவள் ஒரு 2 இயர்ஸாக கதைச்சு கொண்டு இருந்தவ அந்த இதுக்கு. அவள் எல்லாரும் ஹாப்பி. அதே பிறகு நிறைய என்கொயரி வந்து வந்தது இந்த வெட்டிங்கை பற்றி. நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். 3 வெட்டிங் இப்போ இல்ல ஒரு அடைஞ்ச இடத்துல நடக்கிறத விட ஒரு வெளியான இடத்துல ஓப்பன் டைப்ல செய்யறது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ இங்கே வந்து ரீச்சால இல்லைன்னு ஒன்றுமே சொல்லிடலாம். ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கு. வசதிகளுக்கு தியேட்டர் ஷாப் இருக்கு. அதான் நம்ம வரக்குள்ள முன்னுக்கு இருக்கு. பட் இப்போ சலூன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே இருக்கு. ஒரு ஆள் வந்து அவருக்கு தேவையான இங்கே புக்கிங் பண்ணி கூட வரணும். இல்லாட்டி என்ன டேட்டு நார்மலாக வந்தால் டேட்டுவிங் செய்யும். ஆள் எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஒரு ஆள் உள்ள வந்தா வெளியில போக வேண்டிய தேவை இல்லை. சொன்னா ஒரு குடைக்குள்ள எல்லா விதமான எல்லாமே சிறியோர்ல இருந்து பெரியோர் வரையான எல்லா தேவையான எல்லாமே இருக்கு. எல்லாமே அந்த டாட்டா வரைக்கும் ஜோதிச்சு கொண்டு வந்துருக்கீங்களா? ஜோதிச்சு பாருங்க. ஏன்னா எப்படி ஒரு விஷயம் வந்தவொடனே பார்த்தோன்னா அந்த போட்டோ பார்த்தோன்னா டாட்டோ இருக்காடா இங்கே என்ற வேலை ஜோதிச்சு கொண்டு வந்தாங்க. சூப்பர். உண்மையில வரல. ஓகே, போட்டோ கேம் வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. அந்த போட்டோ கேம் நான் ஒரு 3 மந்த்ல அது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது பிறகு இன்னும் ஆக்களை குடிக்கணும் போகும் ரீச்சால. அதான் இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து ரீச்சாவில் ஒரு 50% இதான் வந்து செய்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு அப்புறமா வந்து இன்னும் வேற லெவலில் வந்து கொண்டு வருவாங்க. பேசும் பொருளாக வரும். உலகத்தில் ஒரு பேசும் பொருளாக ரீச் ஆகிற காலத்தில் வரும். நான் நம்புகிறேன். அதுக்காண்டி தான் டீமாக வந்து எல்லாரும் வேலை செய்யலாம். வேலை செஞ்சுருக்காங்க. சரி, உண்மையிலே வந்து ஓகே. இப்போ வந்து கூழ் வந்து ரெடியாக இருக்குது. குடிக்க போகிற பவி வந்து குடிக்க பார்த்து சொல்லு. அப்படி இருக்கு குடிச்சு பாருண்டு. அப்படிதான் இருக்கு. குடிச்சு பாரு, நல்லா இருக்கு. அதான் நம்ம பார்த்தோன்னே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா நிறைய கூழ் வந்து போய் குடிச்சிருக்கேன். வந்து அது இப்படி ஒரு இடத்துல இருந்து காட்டுக்கு நடுவில் இருந்து குடிக்கிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது வேறு லெவலில். நல்ல இதெல்லாம் போட்டுங்க வரும். அப்படி இருக்கு. இதோட சூட பொரியல் எல்லாம் தெரியுமா உனக்கு? இங்கே ஆள் இல்லாமல் இருக்கு. இந்த ஏதோ ஒரு வீடியோ பார்த்து சூட பொரியல் கல் எல்லாம் வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்க. அது இங்கே தான் என்ன பிரச்சனை. இப்போ 3 வந்தபடியே நாங்கள் எப்படி செய்தோம். நீங்கள் இப்படி ஆல்ரெடி சொல்லிங்கன்னு சொன்னால் இப்போ இதாக செய்து வந்துருக்கோம். ப்ரீ புக்கிங் பண்ணால் அதான் புக் பண்ணிவிட்டு நேரத்தில் வரைக்குள்ளே இது தேவைன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அதாவது பெரிய லெவலில் வந்து இதாக செய்ய போகிறீங்க. அம்மையாக வந்து கூழ் வந்து லஞ்சு தான் அரேஞ்ச் பண்ணேன். இந்த டைமில் உங்கள் கூழ் குடிக்கிறது நீங்கள் அது வித்தியாசமாக இருக்கு குடிக்கிறதுல. நல்லா இருக்கு. மசாஜி பண்ண ஒருத்தனுக்கு காணையில் வர மாட்டாடி துசி போட்டுட்டார். என்ன சொல்ல போய் கூழ் முடிஞ்சிடா. உண்மைக்குமே வந்து நல்லா இருக்குது. அதான் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ஒடியல் கூழ் ஃபேமஸ்ன்றதால் வந்து நான் குடிச்சு கொண்டு இருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தெரியும். நான் ஒன்றும் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே அண்டு வந்து வன்னிய அண்ணாக்கிட்ட குடிச்சது வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆனால் இது வந்து அதை தாண்டி இன்னும் டிஃப்ரெண்டாக இருந்து பாருங்கள். நானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை ஊற்றி குடிச்சிட்டேன் போல போய் கொண்டிருக்கு. தசாலி வரலாட்டி நேரம் அது முடிஞ்சிருக்கு போல. வெயிட்டிங் அப்போ மிச்சம் பேண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அதான் அது நாங்களும் சொல்ல முடியல. ஓகே, ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிட்டோம். இறுதியாக வந்து அவர் தான் முடிச்சு வச்சிருக்காரு. நான் முடிக்கல, நீ முடிச்சு வச்ச மிச்சம் தானே முடிச்சு. உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. இவங்க தான் வந்து இந்த ஒடியல் கூழ் செய்ததான் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. நன்றி அக்கா, நன்றி. சூப்பராக நல்லா தானே இருந்தது. அவர்கிட்ட கேளுங்க, அவன் ஒடியல் கூழ் குடிச்சிருக்கேன் எதுக்கு முதல்ல அப்படி இருக்குது. அதான் நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. வாயில பெருசாக உரைப்பு தெரியாடாப்பா, அந்த சின்ன உரைப்போடையே அந்த மூக்கால வலியும் அந்த தன்மை நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து இறுதியாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீச்சாவில் இருக்க மருதம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஹிந்தியால் தான் மெயின் செஃபாக வந்து இருக்கிறாராம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க வந்து நிறைய வித்தியாசமான சாப்பாடெல்லாம் வந்து செய்கிறாங்களாம். என்ன சாப்பாடு செய்கிறான்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து அப்படி இருக்க சொல்கிறேன். ஸோ இறுதி கட்டத்தை இறங்கிட்டோம். பார்ப்போம்.
Super nice. வேற கொள்ளலாம். சட்டை வடிக்கிறாரு. பட்டர். பட்டர் தானா? அது பட்டர் வேண்டால கட்டியல பட்டி உள்ள மூன்று தடவை உள்ளினா உள்ளி உள்ளி கார்லிக் வேற உள்ளி கார்லிக் நான் அதுக்குள்ளே மேல பாத்தீங்கன்னா சொன்னால் நெய் தடவை வேற இருக்கும் நெய் தடவை சும்மா சுடக்கிட்ட சும்மா வருது வேற இருக்கும் அந்த தான் இருக்கும் போல டெல்லி டெல்லி பாத்தீங்கன்னா நான் பட்டர் சிக்கன் செய்ய போல முதல்ல தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தக்காளியை போடுற வேறங்க தக்காளி போட்டாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா நல்ல மெல்லிய வெங்காயம் நல்ல மெல்லிச துண்டா நறுக்கின வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போல வேறங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா கார்லிக்கா பூண்டு பூண்டு உள்ளி உள்ளி போடுற சிக்கனா பாத்தீங்கன்னா சொன்னால் பாருங்க இப்படி சமையல் நடக்குதுன்னு சொல்லி வேற பாத்தீங்கன்னா சொன்னா ரீச்சாவில மருதம் ரெஸ்டாரண்ட் இருக்கு தானே அதுல பாத்தீங்கன்னா சொன்னால் இது ரீச்சா தூள் அது ரீச்சா தூள் தானே ரீச்சால தயாரிச்ச தூள் தானே இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல வாசம் வீசுது தூள் இங்கே ஒரு விதம் விதமான தூள்கள் போட்டு வேறங்கோ எத்தனை வகையான தூள் இருக்குது உண்மைக்குமே எல்லாருமே கிச்சனுக்குள்ள விட மாட்டோம் வீட்டில் உண்மைக்குமே கிச்சனுக்குள்ள விட்டுருக்கணும் மிகப்பெரிய ஏதோ என்ன பட்டர் ஓகே sauce. சோஸ் Indian sauce. Indian sauce. என்ன சொல்றோம் Indian sauce. இந்தியன் சொல்றா Indian style only. இவர் கொண்டு வந்ததா Indian இங்க செய்யற இந்தியன் இதுதான் செய்யறது இது இந்தியன் மாடல் சோஸ் அந்த இதுதான் இந்த டேஸ்டை கொண்டு வருது கொஞ்சம் இடத்துல வித்தியாசம் டக்குன்னு கறி தயார் அது மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டார் டக்கு டக்குன்னு தீரார் நாங்க எல்லாம் எண்ணெயை போட்டு பொரிச்சு வெறும் கடைசியில தண்ணி எல்லாம் போட்டு கடைசியில அந்த மக்கள் மூத்துறார் பார்த்துட்டு chicken, chicken kebab, desi kebab, mushroom tikka, chicken naan, अपना आलू आलू पराठा, केरला पराठा, केरला फिश करी, पनीर कढ़ाई, नेक्स्ट फूड इंडियन रीचा कम स्वागत आपका इंडिया का खाना और रीचा रेस्टोरेंट अच्छा है यहाँ पर आओ और सब लोग रूम्स है सब कुछ है यहाँ पर खाओ अपना इंडियन फूड मिलेगा सब कुछ रीचा रेस्टोरेंट मरिदम गुड और अपना इंडियन फूड रोटी नान पराठा और स्नैक्स मिलेंगे सब स्नैक्स मिलेंगे यहाँ पर आके एंजॉय करो
सब चीज़ दम मिलेगा। இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதன் வந்து மருதம் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வந்து இருக்கிறது. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பழைய காலத்தில் வந்து எப்படி அங்கே சமைப்பாங்க வந்து செய்வாங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து இதில் வந்து செய்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கால இருக்குது பாருங்க, இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸோ பழைய காலத்தில் வந்து ஒற்றுமையாக இருந்து சாப்பிடுவோம் தானே, அதை வந்து அப்படி செய்து வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ வந்து செய்த சாப்பாடு எல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன். बटर चिकन इंडियन फूड यहाँ पर रीचा डिफरेंट और यहाँ पर सबका स्वागत है। खाना खाने आ जाओ, अच्छा टेस्ट मिलता। अपना हमारे दम रेस्टोरेंट है और इंडियन सेफ है, अलग मिलेगा यहाँ पर, इंडियन खाना देखने मिलेगा। और बाहर से भी आ जाओ, जितनी हो सके यहाँ पर आओ, यहाँ पर सबका वेलकम है। और यहाँ पर अच्छा फूड मिलेगा, सब कुछ मिलेगा, स्नैक्स मिलेंगे और पराठा मिलेगा और आलू पराठा, चिकन कीमा नान मिलेगा और कबाब मिलेंगे, स्नैक्स मिलेगा और स्नैक्स मिलेगा, मशरूम मिलेगा और अपना कढ़ाई पनीर मिलेगा और फूड इंडियन फूड मिलेगा यहाँ पर सबका स्वागत है। धन्यवाद। यहाँ पर सब आओ, वेलकम। பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன் நாங்கள் பட்டர் சிக்கன் ஏன் எனக்கு பெருமை இல்லை, அவ்வளோ அன்பான இப்போ லைவாகவே செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எனக்கு எப்படி இருக்குன்றது அதாவது இந்த கார்லிக் நான் இருக்கு தானே, கார்லிக் எஸ் இந்த கார்லிக் நானே இந்த அப்படி தொண்டை அடுத்து இங்கே கார்லிக் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய் தானே என்ன அப்படிதான் இல்லை பட்டர்டாப்பா, நெய் இல்லை பட்டர் மாறி சொல்லி போட்டு எடுத்து அப்படியே இந்த இதில் வா நல்லா இருக்குடா இங்கே. ஸோ சாப்பிட்டு எப்படி நல்லா இருக்கு. வா ஆமாம் இதுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க, வேற ஒரு சோஸ் மாதிரி ஒன்று வித்தியாசமாக போட்டார் அவர் இங்கே தயாரிக்கிறவராம் அது. இந்த சாப்பாடு எங்கே இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்கடா ரீச் ஆகுது மேரதன் ரெஸ்டாரண்ட்டில் வந்தவொடனே முன்னுக்கு இருக்குது. நீங்கள் டிக்கெட் எல்லாமே இங்கே வரலாம். அதாவது முக்கியமாக வந்து எல்லாரும் யோசிப்பீங்க வந்து உள்ள வரைக்குள்ளே டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி இங்கே வந்து சுற்றி பார்க்குறோன்னா மட்டும் தான் டிக்கெட். நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு சொல்லி சொன்னால் நார்மலாகவே முன்னுக்கு வந்து சொல்லிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த திருப்பி சுற்றி பார்க்க போகிறீங்கள ஓ அதெல்லாம் கண்காணிப்பாங்களே, 40 செக்யூரிட்டி வந்துருக்காங்க. சரி நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. சிக்கனை பாரு எப்படி நல்லா வந்திருக்கேன், நல்லா வகை வந்திருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முடிஞ்சு சமையல் லைவாக பார்த்து ஒன்று எழுப்பு. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கு. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் வர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்தியா டேஸ்ட்டில் அப்படியே இருக்கு. இந்த விஷயத்தில் நம்ம யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்களா மெயின் விஷயம் என்ன, எல்லா விஷயத்தையும் கூட அப்போ ஒரு இடத்துல ஒன்றதும் முக்கியமே. இந்த 8 வருஷத்தில் உண்மைக்குமே பெரிய ஒரு அதான் மசாஜ் சென்டர் இருக்குது, நல்ல சாப்பாடு கடை இருக்குது. சாப்பாடு கடை யோசிக்க தேவை. இப்போ இங்கே வந்தால் சில டைமில் சாப்பாடு கடை நல்லா இருக்காது, சம்டைம் யோசிப்போம் வேறு சாப்பாடு கடை போகும்னு சொல்லி. ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது உண்மையிலே, ஒரு குறையன்னு சொல்லிடல தானே. உண்மையிலே சாப்பாடு எல்லாம் வந்து நல்லா இருந்தது. அதை தாண்டி வந்து உங்களை ஒவ்வொரு இடமும் வந்து கூட்டி கொண்டு காட்டி சுற்றி காட்டின எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லணும். முக்கியமாக எங்களோட பாஸ்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனரல் மேனேஜர் அண்ணா எல்லாருக்கும் முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும். வேலை செய்யற எல்லாரும் நட்போட தான் பழகினோம், அதை சொல்லி ஆகணும். அதை சொல்லணும் வந்து உண்மையிலே வந்து இப்போ வெளியில் நீங்கள் நிறைய வதந்திகள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களை கவனிச்சாலே அப்படின்னு சொல்லல, ஆனால் எங்களோட பழகின எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு அன்பாக தான் வந்து பழகினவங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து பழக கூட உங்களுக்கு அப்படி யாராச்சும் பேடா செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை, நீங்கள் யோசிக்க தேவையில்லை, நம்பி வரலாம். ஆனால் வந்து பாஸ்கர் அன்னைக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். இவ்வளோ இதை வந்து செஞ்சு இவ்வளோ என்ன சொல்கிறேன் இவ்வளோ மண்ட ப்ரெஸ்ஸாக இருப்பார் வந்து. ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் இப்படி ஒரு போய் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னொரு 10 வருஷத்தால் நீங்கள் வேறு லெவலில் பார்க்கலாம். ரீச் ஆகும் இலங்கையிலே நம்பர் 1 இருக்கும். நம்பர் 1 இப்பயே நம்பர் 1 தான். அதான். ஸோ இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும் நான் நம்புகிறோம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நானை வச்சு ஒரு வித்தியாசமாக செய்து வந்துருக்கிறேன். கீமாவா கீமானா அதாவது கீமா நான் இந்த எங்களுக்கு ஆசைப்பட்டு செய்து வந்திருக்கேன். சாப்பிட்டு ஒழுங்கா இருக்குன்னு என்ன தீபா ஓகே அதான் பார்க்க அப்புறம் ஓகே இல்லையா உண்மைக்குமே அருமையான இந்த சாப்பாடுல இருந்து எல்லாமே சட்டப்படி. முக்கியமா எங்களோட ஜெனரல் மேனேஜர் நன்றி செலுத்தி ஆகணுமே.
கூட்டி கொண்டு ஒவ்வொரு இடமா வந்து காட்டி அது வந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறது அதுதான். இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இங்கே வர எல்லாரோடையும் வந்து இவங்க எல்லாரும் இப்படி தான் நடந்து கொள்றாங்க. அதான் உண்மை, அதை சொல்லணும் வேணே. நான் பார்த்து எடுத்துக்காச்சும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் மேனேஜர் தான் ஃபுல்லாக எங்களுக்கு கவனிச்சு எல்லாமே பார்த்தது. நன்றியா கடைக்கும் பார்த்துறே வேறு தானே கூட்டி வந்த வருது சென்னை சங்கன கடைக்கு கூட்டி வந்த சென்னை அப்படி எங்கால சாப்பிடலையா? சாப்பிடுவோம், சாப்பிட்டு பாரு. இதை எப்படி மடிச்சு போட்டு இந்த மாதிரி இப்போ பரதம் பெருத்தவங்களை பெற்றது என்னன்னு சொன்னால் வாழையிலே சாப்பாடு அதில் வந்து வாழையில இந்த நாட்டுக்கோழி இருக்காங்க. இதோட பாம்புலேயே போய் லைட்டாக இந்த கோழி தான் போகுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் கோழியில் வேண்டிட்டு வந்து இங்கேயே அதில் சமைச்சு முழுக்க அதை அதுமாதிரி நண்டு பேசுறது. நண்டு கறி வந்து இங்கே வந்து பேசலாக இருக்குது. இந்த பைசஸ் எல்லாமே நாங்கள்லாம் இங்கே செய்யணும். எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அது எல்லாம் இவ்வளோ சாமானுக்கு இந்த பைசஸ் எல்லாம் இப்போ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரி மருதம் பண்ண சொன்னால் வீட்டு சாப்பாடு தான். கூட வந்து மருதத்தின பேரை சொல்லி தான் ஆக்கள் வரோம். இந்த ஷார்ட்டில் ரீச் ஆன ரெஸ்டாரண்ட் முன்னணி ரெஸ்டாரண்ட்னா மருதம். நாங்கள் வந்த டைம்லேயே தான் இருந்தோம். வரைக்கே முதலாவது இதுதான் ரெஸ்டாரண்ட். இந்த காலத்துலேருந்து ஒரு பேர் இருக்குன்னு மருதம்னு சொன்னால் எல்லாரும் பேர் சொல்லி வர இடம் இந்த இடம் தான். மற்றது கூழ், அதுவும் வந்து கூழுக்கு இங்கே செய்வோம். இந்த கருங்கோழி இருக்கானே அது வந்து ஹார்ட் பேஷண்ட்டும் நல்லா கருங்கோழி நாங்கள் உள்ள வளர்க்கலாம். அதுவும் வந்து சில பேர் ஸ்பெஷலாக கூட பண்ணி அது நான் சமைச்சு கொடுப்பேன். அது வந்து கோழியின் இறைச்சி கலர் வந்து கருப்பாக இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காடைக்கோழி ஃப்ரை வந்து ஆக்க விரும்பி இங்கே வந்து சாப்பிடுவோம். அது மாதிரி கோழியின் நிலை வந்து 125 கிராம் தான் இருக்குது. அது வந்து நல்ல டேஸ்டாக இருக்கு. என்ன சாப்பிட்றா மருந்து தான். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க மினி பாப்ஸ் ஐஸ்கிரீம் அப்படின்டா ஸ்ரீலங்காவில் பெருசாக எங்கேயும் செய்கிறது இல்லை. நாங்கள் இங்கே ரீச்சாவில் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். இது வந்து கொக்கனட்டும் ஜக்ரி போட்ட ஃப்ளேவர், சினமன் ஃப்ளேவர், ஃபலூடா, சாக்லேட், இது லைமும் மின்ட்டும் போட்டிருக்கு, இது லைம் ஃப்ளேவர், இது கொய்யா, இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பெஸ்ட்டாக இருக்கு கொய்யா இது இதா கொய்யா 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 எந்த இருக்கு, இந்த இருக்கு சிதா கொய்யா ரைவணி பாடுறப்பா. என்ன வித்தியாசம் இருக்குடா. வித்தியாசம் பண்ண என்ன டேஸ்டா புளிக்குது. அவனுங்க கூட அவன் இந்த கமராமேன் பாவப்பட அதில் இருக்க லைம்ல வந்து எல்லாமே ஃப்ரெஷ். அப்படியா? எதுவுமே நான் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறேன். எல்லாம் இயற்கையானதான். ஒரு இடத்துல மின்ட்டுக்கு வந்து ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இது நேச்சுரலாகவே யூஸ் பண்ணுறோம். மின்ட் அப்படியே எடுத்து அரைச்சி போடுறோம். அதை பாருங்க, க்ரீன் கலரில் ஒவ்வொரு டேஸ்ட்டாக ஆர்கானிக் வரும் ட்ரை பண்ணி பாரு. இது இதான் நீங்கள் அந்த கொக்கனட்டுன்னு இது வந்து சினமன் ஃப்ளேவர். உண்டு அப்படியே ஃப்ளேவர் இருக்குடா. நீங்கள் முடிச்சு விடு. இதுக்கு என்னென்ன போட்டுருக்கு? கருவா, இதில் கருவா, மில்க், சுகர், விப்பிங் க்ரீம், இது மூணு மட்டும்தான் யூஸ் வேணுமா? இது நல்லா வேணாமா? அவனு ஒன்றும் பண்ணாருண்ணா, அவன் சொன்ன ஒன்று பண்ணாரு. இப்போ இந்தியாவில் ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இந்தியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. இந்த வடமாநில இல்லை, கொழம்புல இல்லை. ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு செஞ்சு கொண்டு வராங்க. இப்போ நாங்கள் இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இதுதானே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு கலரிங் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த ஜூஸ் கலரில் இருக்குது தெரியுமா? இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒருமையை கொடுக்குற அப்படியா? வெறும் லைம் சேர்த்துக்கா ஜூஸ் குடிச்சா அப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு. நான் வேறு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது கொய்யா. இது கொய்யா கொய்யா எங்கிட்ட ரீச்சா கொய்யாவா? ரீச்சால விளைஞ்ச கொய்யா தானா? அப்படியே இருக்கடா அப்படியே உண்மையா ஓடு வேறு அப்படியே பண்ணி சாப்பிட்டு வந்துச்சு பார்த்து நல்லா கொய்யா பழம் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவேன் சாப்பிடுங்க. கொய்யா பழத்தை அப்படி அரைச்சு எடுத்தாலும் இப்படி வராதுடாப்பா. ஆனால் டேஸ்ட் அப்படியே கொய்யா டேஸ்டே அப்படியே இருக்குது. ஓகே நல்லா இருக்கு. இது வந்து இப்படி 10 போட்டா இப்போ இந்த எல்லா ஃப்ளேவர்லையும் கொடுத்து அப்படியே கொடுக்குறது அப்படியே அப்படியே இது வந்து எவ்வளோ இது ஃப்ளேவர் இருக்கு. 2 இதில் பேக்கேஜில் இருக்கு. வந்து 10 ஃப்ளேவர் இருக்கும், மற்றது 6 ஃப்ளேவர். ஓகே 2 பேக்கேஜ் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம்.
சரி ஓகே, அடுத்து நான் ட்ரை பண்ணி தரட்டேன். இது சாக்லேட்டு சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து என்ன. அதான் இப்போ இங்கே எல்லா ஃப்ளேவர்லேயும் வந்து நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா இதை ஆர்டர் பண்ணலாம். அவருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. கொய்யா நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா தாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கா. இது உண்மையாக வந்து ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும் மட்டும் சொல்லி என்ன சொல்லுங்கள். அதாவது நாங்கள் இப்போ நோம்பல அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்னா நோம்பல நான் கொய்யாப்பழம் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே அது அரைச்ச மாதிரி அரைச்ச அந்த பெருசாக வித்தியாசம் தெரியும் அதே மாதிரியே இருக்கேன் அப்படியே கூல ஒரு ஒன்றும் கலக்கிற இல்லையா எல்லாம் இல்லை பாக்கி கலந்த மாதிரி தெரியல. கலந்து இந்த டேஸ்ட்டே வந்து மாறி இருக்கு. ஆனால் வந்து நல்லா இருக்கு. சரி என்ன 3 கிச்சன் அதான் ட்ரை பண்ணி பார்க்க. இது என்னது ஸ்பெஷல் ஃப்ரூட். அது இங்கே ஸ்பெஷல் ஃப்ரூட் இங்கே இருக்கா? ஸ்டோர் பாருங்க நல்லா இருக்குடா. டேஸ்ட் பண்ணி பார்க்க கடைசி நீதான்டா. தமிழுக்கு இப்படியோ தாரா அடி அப்புறம் என்ன கடியோடு நல்லா இருக்கு. நல்லா இருக்காது. அதான் நான் அந்த படத்துல டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு. அதில் வந்து யா சூப்பராக இருக்கு. சரி அந்த 3 பாவம் அவன் சாப்பிடட்டும். அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லட்டும். 3ல் 2 ஃபலூடா, இது கொக்கனட்டும் ஜக்ரியும் போட்டு செஞ்சது. இது நல்லா இருக்கும். கடை அது கரைஞ்சிட்டா கரைஞ்சி ஓடிச்சுடா. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு உண்மையாவது. வயிறு புரிஞ்சு வயிறு பொரியல் கூழ் நான் பேர் வித்தியாசமா நான் என்ன கீமா நான் மினி ஐஸ்கிரீம் கொய்யா இப்படி எங்கேயாச்சும் நீ வர்றதை பார்த்துருக்கியோ? இல்லை இல்லை இது முதல் தரம் நான் பாருங்க. அதான் இந்த பாருங்க சைஸை பாருங்க இப்படி தான் இருக்கு பாருங்க. நானும் உண்மையாக நேச்சர் எப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த டேஸ்ட் பார்க்கறதுக்காக வந்து ஃபஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அப்படி தான் நான் ஜோதிச்சிருவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இது வந்து இப்போ எங்கன்னா இந்தியாவில் இது வந்து இப்படி ரன்னிங்கில் போதும். நீங்கள் போய் கொண்டு வந்து சீனி கலக்கிறது அப்படியா? சோறு நோமலாக கிளப்பிங்க என்ன சீனி இல்லை கூட கிளந்த மாதிரி தெரியல பார்த்த அளவில் என்ன அப்படியே இந்த கொய்யாக்காய் டேஸ்ட் சொன்னா கொய்யாக்காய் டேஸ்ட் அதே டேஸ்ட்லேயே இருக்குது மாதிரி இல்லை. இப்போ நோமலை பப்பாசி பழத்தை சீனியோட அடிச்சா டேஸ்ட் குறையும். அந்த உள்ள டேஸ்டாக இருக்குமா? பப்பாசி பழம் நோமலா சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. வழுக்கல் போட்டு அடிக்கிறாங்க. எத்தனை நாள் சுற்றி பார்க்குறேன். வந்து சுற்றி பார்க்கறதுக்கிட்ட இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள்